இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.19ல் இருக்கக்கூடிய 11th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். A is equal to ABCD அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் அண்ட் I is equal to 1001. ஓகேவா? ஸோ ஷோ தட் A squared minus of A plus D into A is equal to BC minus AD into I2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருதுன்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி ரெண்டும் ஈக்குவலாக வருதுன்னு பார்த்தாலே போதும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எழுதிக்கலாம். ABCD. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? அப்போ ABCDயை அதே மேட்ரிக்ஸ் ABCDயால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? கவனமாக செய்யணும், ஏன்னா இது நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ A இன்ட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் BC. அதே ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ A இன்ட்டு B plus BD. Second row first column. So AC plus CD. அதே மாதிரி BC plus D square. ஸோ A square நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A plus D into A. ஸோ ஒரு சிங்கிள் நம்பரால் A மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், அதுதான் கான்செப்ட்டு. ஸோ A plus D into A மேட்ரிக்ஸ் அப்படின்னா ABCD. ஸோ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, A plus D into A plus D into B, A plus D into C, A plus D into D. அப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். A ஸ்கொயர் ப்ளஸ் AD, இங்கே வந்து AB ப்ளஸ் BD. அதே மாதிரி இங்கே AC ப்ளஸ் CD, இங்கே AD ப்ளஸ் D ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ ஏ ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு, இங்கே A ப்ளஸ் D இன்ட்டு ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த A ஸ்கொயர்லேருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ A ஸ்கொயர் மைனஸ் A ப்ளஸ் D இன்ட்டு ஏ. ஸோ ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். A ஸ்கொயர் ப்ளஸ் BC, AB ப்ளஸ் BD, இங்கே AC ப்ளஸ் CD, இங்கே BC ப்ளஸ் D ஸ்கொயர் இல்லையா? இதிலிருந்து இந்த மேட்ரிக்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். A ஸ்கொயர் ப்ளஸ் AD, AB ப்ளஸ் BD, இங்கே AC ப்ளஸ் CD, AD ப்ளஸ் D ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் சப்ட்ராக்ட் பண்ணலாம் ஒவ்வொன்றா. ஸோ A ஸ்கொயர் ப்ளஸ் BC மைனஸ் A ஸ்கொயர் மைனஸ் AD. இந்த எலமெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்து இங்கே AB ப்ளஸ் BD மைனஸ் AB மைனஸ் BD. நெக்ஸ்ட் இங்கே AC ப்ளஸ் CD மைனஸ் AC மைனஸ் CDன்னு ஆயிரும். அடுத்து இது BC ப்ளஸ் D ஸ்கொயர் மைனஸ் AD மைனஸ் D ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த ப்ளஸ் A ஸ்கொயருக்கும் மைனஸ் A ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன வருது? BC மைனஸ் ADன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் AB மைனஸ் AB ப்ளஸ் BD மைனஸ் BD எல்லாம் கேன்சல் ஆகி 0. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா ப்ளஸ் AC மைனஸ் AC ப்ளஸ் CD மைனஸ் CD கேன்சல் ஆகி 0. இங்கே வந்தீங்கன்னா ப்ளஸ் D ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர் கேன்சல். ஸோ BC மைனஸ் ADன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். BC மைனஸ் AD 0 0 BC மைனஸ் ADன்னு சொல்லி. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? BC மைனஸ் AD இன்ட்டு I2. இப்போ இது எழுத தெரியணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா BC மைனஸ் AD இன்ட்டு I2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த BC மைனஸ் ADயை I2ங்கிற மேட்ரிக்ஸால், I2னா 1001 தான், இதால் மல்டிப்ளை பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட ஆட் பண்ணணும். BC மைனஸ் AD இன்ட்டு 1 அதே தான். இப்போ இதை கொண்டு போய் இந்த 0வில் மல்டிப்ளை பண்ணால் 0 தான். அதே மாதிரி இங்கேயும் 0, இங்கேயும் BC மைனஸ் AD தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது 1ம் 2ம் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதே தான், BC மைனஸ் AD தான் இங்கேயும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா A ஸ்கொயர் மைனஸ் கொடுத்துருக்கிறது என்னது? A ப்ளஸ் D இன்ட்டு A.
a plus d into a is equal to bc minus ad into I2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். ஸோ வெரி சிம்பிளாக பண்ணிட்டோம். கொஞ்சம் சம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் சால்வ் பண்ணால் வெரி வெரி சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.